வணக்கம் நண்பர்களே. நம்ம ஊர்ல இவ்வளோ வெயில் அடிச்சு கூட இந்த போன் டென்சிட்டி குறைபாடு இருக்கு, ஃப்ராக்சர்ஸ் இருக்கு, போன் பெயின்ஸ் இருக்குது. ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். வெயிலுக்கும் போனுக்கும் என்ன டாக்டர் சம்மந்தம்னு கேட்கலாம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கோரிலேஷன். விட்டமின் டி. இந்த விட்டமின் டி தான் நம்ம சன்ல இருந்து வருது. அதான் நம்ம போன் டென்சிட்டிக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஸ்ரீராம் கிருஷ்ணமூர்த்தி, கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். நம்ம ஊரில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்குதுங்க. வெயிலில் நம்ம போகிறோம், நடக்கிறோம், போன் டென்சிட்டி கம்மியாக இருக்குது, எப்படி டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ விட்டமின் டி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் விட்டமின். அது ஒரு ஹார்மோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்கள் உடம்புலே உற்பத்தியாகி உங்களுடைய ஆர்கன்ஸையே ஒரு ஆர்கனையும் அது போய் அட்ராக்ட் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. ஸோ இந்த விட்டமின் டி என்னென்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் முக்கியமானது உங்கள் போன் டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது. ரெண்டாவது உங்களோட ஆன்டாக்சிடென்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. மூணாவது எல்லா மசில் ஃபங்க்ஷனையுமே இட் மேக்ஸ் இட் மோர் பெட்டர். ஃபைனலி ஆன்டி ஏஜிங், ஆன்டி டியூமர்னு கூட இப்போ வர ஸ்டடீஸ் நிறைய அதை ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்குதுங்க. ஸோ விட்டமின் டி வந்து ஒரு ஜென்ரலி ஃபீல் குட் ஹார்மோன்னு சொல்லலாம், இல்லை ஃபீல் குட் விட்டமின்னு சொல்லலாம். ஸோ இந்த விட்டமின் டி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்தாலும் கூட அது ப்ரிடாமினன்ட்லி நான்வெஜ் ரிலேட்டட் ஃபுட்டில் தான் இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா, விட்டமின் டி ப்ரொடியூஸ் எப்படி ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம். சூரிய வெளியிலிருந்து வரக்கூடிய யூவிபி அப்படிங்கிற ரேடியேஷன் வந்து உங்கள் ஸ்கின்ல படும்போது அந்த கொலஸ்ட்ரால், ஸ்கின்னு கீழே இருக்கிற கொலஸ்ட்ரால் தான் விட்டமின் டியை கன்வெர்ட் ஆகுது. ஸோ எதனால் நான்வெஜ்ஜில் இருக்குது அப்படின்னா, அந்த பறவையோ விலங்கினங்களோ அதை கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு இருக்குது. ஸோ நம்ம அதை உட்கொள்ளும் போது விட்டமின் டி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு என்ன சோர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயில் மட்டும்தான் ஒரே சோர்ஸ். ஸோ வெயில் உங்கள் உடம்புல படணும், வெயில் பட்டு அது விட்டமின் டியை கன்வெர்ட் ஆகணும். ஸோ டாக்டர், நம்ம ஊரில் இவ்வளோ வெயில் இருக்குது, இருந்தாலும் கூட விட்டமின் டி டெஸ்ட் பண்ணால் கம்மியாக இருக்குது, போன் பெயின் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இந்த வீடியோவில் நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்பர் 1, வெயில் வந்து யூவிபி அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணேன். அந்த யூவிபி கதிர் மட்டும்தான் உங்கள் கொலஸ்ட்ராலை இந்த விட்டமின் டியை கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த யூவிபி அப்படிங்கிறது உச்சி வெயில் 11 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே மட்டும்தான் யூவிபி வரும். ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா, இந்த எர்த்து இப்படி இருந்ததுன்னா அந்த சன் வந்து டேரெக்டாக வேர்ட்டிக்கலாக இருக்கணும், டான்ஜென்ஷியலாக இருக்கக்கூடாது. ஸோ டான்ஜென்ஷியலாக இருந்தால் அந்த யூவிஏ அப்படி கதிர் தான் வரும். யூவிபி வரும்னா உச்சி வெயில் தான் பண்ண முடியும். ஸோ நம்ம பொதுவாக சொல்லுவோம், நடக்கிறோம், காலையில் வாக்கிங் போகிறோம், பீச்சில் போகிறோம் டாக்டர், ஈவினிங் பீச்சில் நடக்கிறோம், இருந்தாலும் விட்டமின் டி கம்மியாக இருக்குன்னா இதுதான் காரணம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு மித்து இருக்குது, வெயில் பட்டாலே விட்டமின் டி நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அது உச்சி வெயிலாக இருக்கணும், 11 to 2. ஸோ இந்த வெயிலில் வந்து நம்ம ஊரில் பொதுவாக யாரும் வெளியே போகிறது கிடையாது. ரெண்டாவது முக்கியமான காரணம், உங்கள் உடம்புல அட்லீஸ்ட் 80% எக்ஸ்போஸ்டாக இருக்கணும். லிட்டரலி இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் பேண்ட் போட்டிங்கன்னா ஒரு 5% ஆஃப் தி பாடி தான் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. ஸோ நமக்கு அது கன்வெர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் குறையுது. மூணாவது பொல்யூஷன். வெயில் வரும்போது அந்த ஏரியாவில் பொல்யூஷன் இல்லாமல் இருந்தால் தான் அந்த யூவிபி கதிர் வந்து உள்ளே வர முடியும். நீங்கள் எந்த சிட்டியில் இருந்தால் கூட ஸ்மோக்கோ ஸ்மாக்னால அந்த யூவிபி கதிர் பெனிட்ரேட் ஆகிறது கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம பாடியில் படுறது கம்மியாக இருக்குது. நாலாவது, சில ரிலீஜியஸ், சில ஃபேமிலி கஸ்டமில் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே இந்த விட்டமின் டி குறைபாடு அதிகமாக இருக்குது. அண்ட் ஃபைனலி, விட்டமின் டி உங்கள் ஸ்கின்ல கன்வெர்ட் ஆச்சுன்னா கூட அதுக்கப்புறம் 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இருக்குது. அது வந்து நம்ம லிவரில் போயிட்டு ஒரு மெட்டபாலிஷன், ரெண்டாவது கிட்னியில் போயிட்டு ஒரு மெட்டபாலிஷன். மெட்டபாலிஷன் சொல்லும்போது அது ஆக்டிவேட் ஆகணும். விச் மீன்ஸ் முதல்ல அது இன்ஆக்டிவாக இருக்கும், லிவரில் போய் 1 டிக் அடிச்சுட்டு ஆக்டிவ் ஆகுது, கிட்னியில் போய் 2nd டிக் அடிச்சுட்டு ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இந்த ஆக்டிவேட்டட் விட்டமின் டி மட்டும்தான் அந்த போன் டென்சிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ உங்கள் கிட்னியும் லிவரும் ப்ராப்பர் ஃபங்க்ஷனில் இருக்கணும். அண்ட் ஃபைனலி, சர்டன் மெடிசன்ஸ் வந்து நம்ம விட்டமின் டியை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஃபிட்ஸுக்கோ சீஷஸ்க்கோ நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்க்கு இருக்கிற மெடிசன்ஸ் வந்துட்டு விட்டமின் டி அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணும். ஸோ அது இருக்கிறதா இருந்தால் யூ ஷுட் டேக் சம் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ நான் சொன்னது எல்லாமே உங்கள் உடம்புல நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுங்க. இது இல்லாமல் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி ஃபுட் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்குது. ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணு, ஸ்டோர் பண்ணு நான்வெஜ் ஃபுட்டில் அதிகமாக இருக்குது. வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஹஸ் இம்ப்ரூவ்ட் சம் ஸ்டெப்ஸ். எப்படி அயோடைஸ் சால்ட்டில் அயோடின் இருக்கிற மாதிரி, உப்பில் இருக்கிற மாதிரி, இப்போ விட்டமின் டி வந்து நம்ம சமைக்கிற எண்ணெயில், சாக்லேட்ஸில், கம்மி பேர்ஸில் அதில் எல்லாமே இன்கார்பரேட் பண்ணி அவைலபிளாக இருக்குதுங்க. ஸோ விட்டமின் டி ஒரு சப்ளிமெண்ட்டாக இப்போ ப்ரோட்டீனாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸில் இருக்குது. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணும்போது முதல்ல சொன்ன மாதிரி விட்டமின் டி குறைபாடு இருக்கிற முக்கிய காரணம் இந்த 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் தான். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ண முடிஞ்சது அப்படின்னா விட்டமின் டியை நம்ம ஓவர்டேக் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி மீட் யூ டாக்டர் அண்ட் ஹீ கேன் சஜஸ்ட் யூ சம் மெடிசன்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இந்த விட்டமின் டி குறைபாடு இருந்தால் என்ன ஆகும் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்துட்டு போனி பெயின்ஸுங்க. நீங்கள் ஒரு இன்ஜுரி ஆகிருக்காது,
ஒரு மேஜராக எதுவும் நடந்திருக்காது, பட் ஒரு போன் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அது நம்பர் 1 ஃபேக்டர். செகண்ட், ஈஸியாக கீழே விழுந்து போன் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தேர்டு, ஆஸ்டியோமலேஷியா அப்படின்னு சொல்லுவோம். அடல்ட்டில் வந்து ஆஸ்டியோமலேஷியா, கிட்ஸில் வந்து ரிக்கெட்ஸ். இந்த 2 டிசீஸுமே விட்டமின் டி குறைபாடுனால வருது. ஸோ இந்த விட்டமின் டி என்ன பண்ணுது டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற கால்சியம் இருக்கு இல்லையா, அது வயிற்று வரைக்கும் போகும். அந்த வயிற்றில் இருக்கிற கால்சியமை போனுக்கு கொண்டு போகிறதான இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து இந்த விட்டமின் தான் பண்ணுது. ஒரு மீடியேட்டர், ஒரு டிரான்ஸ்போர்ட்டர்னு வச்சுக்கலாம். அந்த விட்டமின் டி தான் அதை கட்டில் இருக்க கால்சியம் அப்சார்ப் பண்ணிவிட்டு போய் போனில் டெலிவர் பண்ணணும். ஸோ இந்த கால்சியம் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் போனுக்கு போகலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, அதுக்கு இம்பார்ட்டன்ட் ரீசன் விட்டமின் டி குறைபாடுனால தான். நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருமே கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். போஸ்ட் மெனோபாசல் ஃபீமேல் எல்லாருமே கால்சியம் சப்ளிமெண்ட் ஒன்றாவது அதை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே ஃப்ராக்சர் ஆகுது, போன் பெயின் இருக்குது, போன் டென்சிட்டி கம்மியாக இருக்குது. காரணம் விட்டமின் டி குறைபாடுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேப்பர்ஸ் வந்துருக்கு. அண்ட் செகண்ட்லி, இந்த போஸ்ட் கோவிடில் விட்டமின் டி வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் லட்சக்கணக்கான பேப்பர் வந்து உலகமாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட்லி டாக்டர் ஹாலிக்ஸ்ன்னு இருக்கார். அவர் இஸ் கால் தி ஃபாதர் ஆஃப் விட்டமின் டி. அவர் பப்ளிஷ் பண்ண பேப்பரில் பார்த்தீங்கன்னா டியூமர், ஹார்ட் டிசீஸ், ஸ்கின் ப்ராப்ளம், ஃப்ளூ, ரன்னிங் நோஸ் எல்லாத்துக்குமே விட்டமின் டி வந்து ஒரு பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ நாட் ஒன்லி ஃபார் போன், இன் ஜென்ரலி விட்டமின் டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட், அதிலே சொன்ன மாதிரி ஃபீல் குட் ஹார்மோன் அண்ட் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் விட்டமின். ஸோ இந்த விட்டமின் டி எல்லாம் எடுக்கிற பட்சத்தில் உங்கள் போன் டென்சிட்டி நல்லாயிருக்கும். காரணம் உங்கள் கால்சியம் வந்து கரெக்டான லெவலில் போனில் போய் டெபாசிட் ஆயிடுது. ஒருவேளை என்னால் சாப்பிட முடியல, லிவர் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஐ எம் நாட் ஏபிள் டு எக்ஸ்போஸ் டு சன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, யூ வில் பி கிவன் அ சப்ளிமெண்ட்ஸ். அதில் நிறைய டோசேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் மீட் யூர் டாக்டர். டெய்லி டேப்லெட்ஸ் வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிறது your doctors will let you know. So I hope this video explains you about completely on vitamin D and bone density. So டாக்டர் வந்து விட்டமின் டி குறைபாடு இருக்குன்னு சொன்னாங்கன்னா ப்ளீஸ் அட்ரஸ் இட். ஸோ வெயிலில் இருக்கோம், நம்ம இந்தியாவில் இருக்கோம், இப்போ ஈக்வேட்டார் பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்லுதுன்னா, உலகத்தில் வந்து ஈக்வேட்டார் பக்கத்தில் இருக்கிறவங்களால தான் விட்டமின் டி டிஃபிஷியன்சி அதிகமாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெஸ்டர்னர்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகிக்கிறாங்க. they go to beach, they get sun kissed, எல்லாம் பண்ணும்போது அவங்க விட்டமின் டி ஸ்டோரேஜ் அதிகமாகுது. நமக்கு வெயிலுக்கு பயந்து வீட்டுக்குள்ளே இருக்கும். அண்ட் we are covering full ourselves அண்ட் மத்தியானம் உச்சிவையில் போகிறதில்ல, சிட்டிஸில் இருக்கும். இதனால நம்மளோட ஜென்ரலி விட்டமின் டி குறைபாடு இருக்க தான் செய்யுது. ப்ளீஸ் மேக் ஷுர் யூ அட்ரஸ் இட். ஸோ தேங்க்யூ. Hope this explains more about vitamin D and bone density.